நாட்டு மக்களின் மீது வைத்த காதல் தான் காந்தியை சாதாரண மனிதனிலிருந்து மகாத்மா என்னும் மரியாதையின் உச்சிக்கு உயர்த்தியது. புத்தகத்தின் மீதுள்ள காதல் தான் தூக்கு மேடையை கூட துச்சம் என கருதி இன்னும் 2 பக்கங்களை வாசித்து விடுகிறேன் என்றார் பகத்சிங். அதே போல்தான் என்னுடைய காதலி என் தாய்மொழியான தமிழ் மொழி. அவள்தான் எங்கோ இருந்த என்னை இன்று இந்த மேடைக்கு ஏற்றினாள். எல்லோருடைய காதலும் வெற்றி பெறுமா என்று கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய காதல் பல வெற்றிகளையும் தோல்விகளையும் தாண்டி தொடரும் என்பதே நிதர்சனம். தற்போது வந்த பைசன் திரைப்படத்தில் கூட அந்த கதாநாயகனின் கபடியின் மீதான காதல் அந்த ஒரு சிறிய ஊரிலிருந்து பல தடைகளை தாண்டி அவனை இந்தியாவிற்காக விளையாடச் செய்தது. அது படத்தில். நிஜத்தில் நமது கண்ணகி நகரின் நாயகி கார்த்திகா, அவருடைய காதல் விளையாட்டின் மீது மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கு என்னாலும் முடியும் என்பதை நிரூபிக்க அடையாளப்படுத்துவதாக இருந்தது. இது மட்டுமா, இன்னும் காதல் என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் கூட புதுக்கோட்டை ஜெயலட்சுமி என்ற மாணவி தனக்கு நாசாவிற்கு போக வாய்ப்பு கிடைத்தும் அதற்கான பண உதவி கிடைத்தும் கூட ஊர் மக்களின் மீதுள்ள அன்பின் காரணமாக எங்கள் ஊருக்கு கழிப்பறை கட்டித்தருகிறா என்று கேட்டாலே அதுவே காதலின் உச்சம் என நான் கருதுகிறேன். இப்படி பாரதியார் கூறியது போல வெவ்வேறு வடிகளில் காதல் நமக்குள் ஊறி கிடக்கின்றன. நமக்குள் இருக்கும் காதல் எதன் மீதானது என்பதை அறிந்து சிந்தித்து செயல்படுவனே வரலாற்றில் இடம் பெறுகின்றான் என்றார் பாரதி. அதே போல் ஆதலினால் நாமும் காதல் செய்வோம், திகட்ட திகட்ட காதல் செய்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.